ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துரன் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் என்ன தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்திய அரசியல் அமைப்பின் அட்டவணைகள், ஷெடியூல்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். ஓகேங்களா? அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்குரிய அட்டவணைகளை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? நம்ம டாபிக் வைஸாக இந்தியன் பாலிட்டி சம்மந்தமான வீடியோ கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா ரெகுலராக கொடுத்துட்ருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா முதல் ஒரு 3 வீடியோஸ், இன்ட்ரோடக்ஷன் வீடியோ, அப்புறம் மேக்கிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அண்ட் சோர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்ற மாதிரி வீடியோஸ் போட்டிருக்கோம். அதை பார்க்க நினைக்கிறேன். அதுக்கு நான் பிளேலிஸ்ட்டுக்கு டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணியிருக்கேன். அதோட நம்ம வீடியோ கிளாஸுக்குண்டான டெலகிராம் சேனலையும் நம்மள அஃபிஷியல் டிஎன்பிசி டெலகிராம் சேனலையும் பார்த்தீங்கன்னா கீழே அட்டாச் பண்ணியிருக்கேன். விருப்பம் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸை பார்க்கணும் அப்படின்னாலும் அந்த பிளேலிஸ்ட்டை போய் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இது நம்ம பார்த்தீங்கன்னா இதில் போடக்கூடிய 3வது மிக முக்கியமான வீடியோ பதிவு. சரிங்களா? ஓகே, இந்திய அரசியலமைப்பு அட்டவணைகள்னா என்ன? ஓகேங்களா? ஷெடியூல் என்ன பற்றி சொல்லுது அப்படின்னா, இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதம் என்ன படிக்கணும், இந்த குரூப் 4 எக்ஸாமுக்கு எப்படி படிக்கணும் அப்படின்னா ஒரு ஷெடியூல் போட்டு படிப்போம். ஓகேவா? இந்த மண்டே இதை படிக்கலாம், வீக்லி ஷெடியூல், மந்த்லி ஷெடியூல், இயர்லி ஷெடியூல் அப்படின்ற மாதிரி போடும் பார்த்தீங்களா? அதே மாதிரி தான் நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலும் இருக்கக்கூடிய ஒரு சில விதிகளை, சட்ட விதிகளையும், அப்புறம் அந்த நிர்வாக செயல்பாடுகள் அந்த நடைமுறைகளையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில டேபிள்ஸ் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. சரியா? ஸோ அப்போ என்னென்ன ஷெடியூல்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இருக்குன்றத நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ இந்த கான்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய அந்த டேபிள்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எத்தனை டேபிள்ஸ் இருக்குது, ஆரம்பத்தில் எவ்வளோ டேபிள்ஸ் இருந்துச்சு, ஒவ்வொரு டேபிளும் எதை பற்றி சொல்லுதுன்றது தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். சரிங்களா? ஓகே. ஸோ அப்போ அந்த மொத்தமாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டம் எப்போ நடைமுறைக்கு வந்துச்சு அப்படின்னும் போது நம்ம எல்லாருக்குமே தெரியும். எப்போ நடைமுறைக்கு வந்துச்சு? ஜனவரி 26, 1950 தான் நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டமானது நடைமுறைக்கு வந்துச்சு. நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஓகேவா? அப்படி நடைமுறைக்கு வரும்போது மொத்தம் எத்தனை ஷெடியூல்ஸ், அதாவது எத்தனை அட்டவணை இருந்துச்சு அப்படின்னா 8 அட்டவணைகள் தான். எத்தனை அட்டவணைகள்? 8 அட்டவணைகள் தான். ஓகே. தற்போது இப்போ இந்த 2025, 26 வச்சுங்களேன், இப்போ எத்தனை அட்டவணை இருக்கு அப்படின்னா 12 அட்டவணைகள். இப்போ எவ்வளோ இருக்கு? 12 அட்டவணைகள் பார்த்தா நம்ம இந்திய அரசியல் இருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ இடையில எவ்வளோ இருக்குது பார்த்தீங்கன்னா மொத்தமாக 4 அட்டவணைகள். இப்போ இந்த 4 ஷெடியூல் என்னென்ன ஷெடியூல்ன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இது எப்போ சேர்த்தாங்கன்றதை தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா தெரியும், 1950 இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வரும்போது 8 அட்டவணை சொல்லிட்டோன்னா, அப்போது 9வது அட்டவணை 9th ஷெடியூல் பார்த்தீங்கன்னா எப்போ நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை சேர்க்குறாங்க அப்படின்னா நடைமுறைப்படுத்த அடுத்த வருஷமே 1951 முதல் அட்டவணையை சேர்த்துறாங்க. அதுவும் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் சட்டத்திருத்தமே அதுதான், ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட்டே அதுதான். 9th ஷெடியூலில் தான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சேர்த்தாங்க. அடுத்தது 10th ஷெடியூல். 10வது அட்டவணை எப்போ சேர்க்கப்பட்டுச்சு அப்படின்னா 1985. எத்தனாவதுன்னா 52 அமெண்ட்மெண்ட், 52வது சட்ட திருத்தத்தின்படி தான் 10வது அட்டவணை நம்ம இந்திய அரசியல் சட்டத்தை சேர்த்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 11th ஷெடியூல், 11வது அட்டவணை எப்போ சேர்த்தாங்க அப்படின்னா 1992 73வது சட்ட திருத்தத்தின்படி தான் என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த 11வது அட்டவணையை நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை சேர்த்துருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 12வது அட்டவணை. ஓகேவா? இதுவும் அதே வருஷம் தான், அதே 1992 தான் இந்த சட்ட திருத்தமும் அதுக்கு அடுத்த அமெண்ட்மெண்ட் 74வது சட்ட திருத்தமாக சேர்த்துருப்பாங்க. ஓகே, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த அமெண்ட்மெண்ட்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, எல்லா எக்ஸாமும் கேட்டிருக்காங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக் இதெல்லாம். ஓகேவா? அப்போது 9வது அட்டவணை பார்த்தோன்னா 1951 முதல் சட்ட திருத்தம், 10th பார்த்தோன்னா 1985 52 சட்ட திருத்தம், 11வது அட்டவணை பார்த்தோன்னா 1992 74 சட்ட திருத்தம், 12வது அட்டவணை 1992 74 சட்ட திருத்தம். இந்த 4 சட்ட திருத்தத்துடைய அமெண்ட்மெண்ட் பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. குறிப்பாக பார்த்தோன்னா இந்த அட்டவணையிலேயே நாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 சட்ட திருத்தம் பார்ப்போம். அந்த 10மே நம்ம பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி கேட்டிருக்காங்க. எல்லாமே ரிப்பீட்டட் தான். சரிங்களா? நம்ம ஒன்று வேணா பார்க்கலாமா? இப்போ நம்ம இந்த 12 அட்டவணைகளில் என்னென்ன அட்டவணை என்னென்ன இருக்குன்றத தெளிவாக பார்த்துலாம். கடைசியாக நான் ஒரு ஷார்ட்கட் ட்ரிக்ஸும் நான் சொல்கிறேன், இது எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அட்டவணைகளை பற்றி பார்த்துடலாம். அட்டவணை 1. ஓகே, இங்கே 1 போட்டிருக்கும் பார்த்தீங்களா, ரோமன் லெட்டர் 1. இந்திய மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் பெயர் மற்றும் எல்லைகளை பற்றி குறிப்பிடுகிறது. ஓகேவா? இந்திய மாநிலங்கள் இப்போ தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா நம்ம பார்டர் பிரிக்கணும் பற்றி அந்த பார்டரை பற்றியும்
யூனியன் பிரதேசங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி, பாண்டிச்சேரி, காஷ்மீர், லடாக், ஸோ இதெல்லாமே வந்து யூனியன் பிரதேசங்கள். இந்த யூனியன் பிரதேசங்களுக்கு உண்டான எல்லைகளை பற்றி அந்த லிஸ்ட்டை வந்து சொல்லக்கூடியதான் ஃபர்ஸ்ட் அட்டவணையே இருக்குது. ஓகேங்களா, லிஸ்ட் தி ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ். ஓகேவா, அடுத்தது ரெண்டாவது அட்டவணை. அட்டவணை 2ல் எதை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னா உயர் பதவிகளில் உள்ளவர்களின் ஊதியங்களை பற்றி, ஓகே, ஹையர் அஃபிஷியலுடைய சேலரி டீல்ஸ் பற்றி சொல்கிறாங்க. ஓகேங்களா, அப்போ ஊதியங்கள் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வரும். ஊதியங்கள், பிறப்படிகள், சலுகைகள், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஓய்வூதியம் இருக்குது பார்த்தீங்களா. ஒரு எம்எல்ஏ வந்து 5 வருஷம் இருக்கார் அப்படின்னா 5 வருஷம் அவருக்கு சம்பளம் தருவாங்க. ஆனால் அதை முடிச்சிட்டு பிறகு அவர் என்ன பண்ணுவோம், அவருக்கு வந்து பென்ஷன் எடுத்து போவோம். எக்ஸ்எம்எல்ஏன்றதுக்கான ஒரு பென்ஷனு தருவாங்க. புரிதுங்களா? ஸோ அப்போ அந்த மாதிரியான சலுகைகள், என்னென்ன சலுகைகள் இருக்குது, என்னென்ன படிகள் இருக்குது, அதுக்கப்புறம் ஓய்வூதியம், ஊதியம், இது எல்லாத்த பற்றி சொல்லுது. அந்த ஹையர் அஃபிஷியல் யார் யாருன்னு கேட்டிங்க அப்படின்னா நம்ம இந்தியாவின் முதல் குடிமையான ஜனாதிபதி, துணை ஜனாதிபதி, அது இல்லாமல் ஆளுநர், பிரதமர், அதுக்கப்புறம் வந்து உச்சநீதிமன்ற, உயர்நீதிமன்ற நீதிபதிகள், இவங்க எல்லாருமே ஹையர் அஃபிஷியல்ஸ் தான். ஓகேங்களா, ஸோ அவங்களுக்குண்டான சேலரி வந்து லிஸ்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா தெரியும், ஜனாதிபதிக்கு 5 லட்சம், துணை ஜனாதிபதி என்ன பண்ணுவாங்க 4 லட்சம் ரூபாய் வந்து சம்பளம் தருவாங்க. ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அட்டவணை 3 எதை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னா உயர் பதவியில் நியமனம் செய்யப்படுபவர்கள் எடுக்க வேண்டிய உறுதிமொழிகள். ஓகேவா, அதாவது பதவி பிரமாணம் மற்றும் ரகசிய காப்பு பிரமாணம். ஓகே, ஆனது பதவி பிரமாணம் மற்றும் ரகசிய காப்பு பிரமாணம். ஸோ இதை வந்து பார்த்தீங்க பிரமாணம் ஒன்றும்பா. ஓகேவா, எடுக்கிறத பற்றி சொல்லக்கூடியது. ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கூட வந்து நம்ம தமிழ்நாட்டு சிஎம் எடுத்தார்ல, சி ஜோசப் விஜய் எனும் நான். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா பதவி பிரமாணம். ஒவ்வொரு அமைச்சர்கள், அப்புறம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், பிரதமர், இவங்க எல்லாருமே வந்து எடுத்துக்கூடிய இந்த பதவி பிரமாணத்தை பற்றியும் அதே மாதிரி ரகசிய காப்பு பிரமாணமும் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் யார் நியமனம் செய்வான்றது நம்ம வந்து பின்னாடி பார்த்துக்கலாம். ஓகேவா, ஸோ அப்போ அந்த உறுதிமொழிகளை பற்றி சொல்லக்கூடியது, ஊதியங்களை பற்றி சொல்லக்கூடியது அட்டவணை 2, உறுதிமொழியை பற்றி சொல்லக்கூடியது அட்டவணை 3. ஓகேவா, அடுத்த அட்டவணை 4 என்ன சொல்லுது பாருங்க, ராஜ்யசபாவில் ஒவ்வொரு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட இடங்களை பற்றி சொல்கிறது. இப்போ இது கூட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு பார்த்தீங்களா, மறுசீரமைப்பு, மாநில மறுசீரமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ அதன்படி என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த ஒவ்வொரு மாநிலத்திற்குரிய அந்த மாநிலங்களின் சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா பாதிக்கப்படுது, அதே மாதிரி மக்களவை சீட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பாதிக்கப்படுது. ஸோ அப்போ என்ன அந்த இந்தியாவுடைய மக்கள் தொகைக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணாங்க அப்படின்னா பார்லிமெண்ட்டோடைய கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். இது வந்து எல்லா மாநிலங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும் தான், ஆனால் அதனுடைய அந்த பர்சன்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா இது கம்மியாகுதுன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சில மாநிலங்களை வந்து எதிர்ப்போடு தெரிவித்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த மசோதா தோல்வியும் அடைஞ்சிருச்சு. ஓகேங்களா, ஸோ அப்போ அப்படின்னும் போது ராஜ்யசபாவில் ஒவ்வொரு மாநிலத்துடைய பிரதிநிதித்துவத்தை வெளிப்படுத்தும் விதமாக ஒவ்வொரு மாநிலத்துக்கும் வந்து சில இடங்களை வந்து ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. இதில் அதிகமான இடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம் தான். நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 18 இடங்கள். ஓகே, அதிக இடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம். நம்ம தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ 18 இடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ராஜ்யசபா. அந்த இடங்களை பற்றி சொல்லக்கூடியதான் அட்டவணை 4. அடுத்து அட்டவணை 5 என்ன சொல்லுது பாருங்க, அட்டவணைப்படுத்தப்பட்ட மக்கள் வாழும் பகுதிகளின் நிர்வாகம் பற்றி குறிப்பிடுகிறது. ஓகே, இந்தியாவில் அட்டவணைப்படுத்தப்பட்ட மக்கள், அப்போ அட்டவணைப்படுத்தப்பட்ட மக்கள்னா அப்படின்னா மொத்தம் எஸ்சி அண்ட் எஸ்டி, ஷெட்யூல்டு கேஸ்ட் அண்ட் ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அட்டவணைப்படுத்தப்பட்ட மக்கள் வாழும் பகுதிகளுடைய நிர்வாகம், அங்கே அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து எப்படி இருக்குன்றதை பற்றி தான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஷெட்யூல்டு ஏரியாஸ் அண்ட் ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் அவங்கள பற்றின விஷயங்கள். ஓகேவா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அட்டவணை 6, அட்டவணை 5 பார்த்தோமா. அட்டவணை 6 என்ன சொல்லுது பாருங்க, அசாம், மிசோரம், திரிபுரா, மேகாலயா. இப்போ முதல்ல சொன்னது அட்டவணை தானே சார். இங்கே பாருங்க, மாநிலங்களின் அட்டவணைப்படுத்தப்பட்ட மக்கள் நிர்வாகம் பற்றி சொல்கிறது. அப்போ முதலுமே அட்டவணை தான் சார் சொன்னோம், ஷெட்யூல்டு கேஸ்ட் அப்படின்னா இந்த 4 மாநிலங்களை தவிர மற்ற மாநிலத்துக்கு மேலே இந்த 4 மாநிலங்களுக்கு இங்கே ஸ்பெஷலாக கொடுக்குறாங்க. இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த வடகிழக்கு மாநிலங்களுக்கு உண்டான அட்டவணைப்படுத்தப்பட்ட மக்களுடைய பிரதிநிதித்துவத்தை வந்து முன்னிலைப்படுத்துக்காக இந்த 4 மாநிலம் சிறப்பாக வந்து கொடுக்குறாங்க. அசாம், மிசோரம், திரிபுரா, மேகாலயா. ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த 4 மாநிலம் வந்து ஆப்ஷனோட கேட்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அட்டவணை 7. அட்டவணை 7 எதை பற்றி எது அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா மத்திய மாநில அரசுகளுக்கு இடையான அதிகார பகிர்வினையை பற்றியது, டிவிஷன் ஆஃப் பவர்ஸ். ஓகே, பவர் நம்ம எப்படி வந்து பார்த்தீங்கன்னா டிவைட் பண்ணியிருக்கோம் அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சொல்கிறாங்க. ஓகேவா, மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 3 வகையான லிஸ்ட் வந்து இருக்குது. ஓகேவா, மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொது பட்டியல், அதாவது கன்கரண்ட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அப்போது மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொது பட்டியல் அப்படின்னும் போது பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு பட்டியலுக்கும் சில துறைகள் இருக்குது.
ஓகேவா? அந்த துறைகள்ல அந்த மத்திய அரசு மட்டும் தான் சட்டம் இயற்றும். ஓகே. இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம மத்திய பட்டியல் ஆரம்பத்தில மொத்தம் 97 துறைகள் இருந்துச்சு. இப்போ எவ்வளோ இருக்கு அப்படின்னா 100 துறைகள். ஸ்டார்ட்டிங்ல மொத்தம் எவ்வளோ இருந்துச்சு? 97 துறைகள் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய பட்டியல் கண்ட்ரோல்ல இருந்துச்சு. இப்போ எவ்வளோ டிபார்ட்மெண்ட் இருக்கு? 100 டிபார்ட்மெண்ட் இருக்கு. அதே மாதிரி தான் மாநில பட்டியல வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 66 துறைகள் இருந்துச்சு. இப்போ வந்து 61 தான் இருக்கு. என்னாச்சு? -5 வந்து கழிஞ்சிச்சு. ஓகேவா? மொத்தம் மாநில பட்டியல்ல ஆரம்பத்துல இருந்து 66 துறைகள், 66 டிபார்ட்மெண்ட் இப்போ எவ்வளோ இருக்கு? 61 டிபார்ட்மெண்ட் தான் இருக்கு. 5 டிபார்ட்மெண்ட் வந்து குறைஞ்சிருச்சு. பொதுப்பட்டியல வந்து பார்த்தீங்கன்னா 47 டிபார்ட்மெண்ட் தான் ஆரம்பத்துல இருந்துச்சு. இப்போ எவ்வளோ இருக்குன்னா 52. எவ்வளோ கூடியிருக்கு? 5. அந்த 5 எதுனா மேல இருந்து தான். அப்போ அந்த மாநில பட்டியல இருந்த 5 துறைகள் தான் அதாவது பொது பட்டியலுக்கு மாத்துனாங்க. இப்போ இந்த கல்வி, கால்நடை, இதை பத்தின விஷயம், வனத்துறை சம்பந்தமான விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மாத்திருப்பாங்க. ஓகேவா? இப்போ மாநில பட்டியலில் இருந்த 5 துறைகள் என்ன பண்ணாங்க அப்படின்னா பொது பட்டியலுக்கு மாத்திட்டாங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ இது என்ன சார் பட்டியல் சொல்றீங்க? இது என்ன சார் சொல்லுது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, அதாவது இப்போ வந்து மத்திய பட்டியல ஒரு 100 துறைகள் இருக்குன்னு வச்சுக்கலாமே. எக்ஸாம்பிள் வந்து இந்த ரயில்வே துறை, தபால் துறை, இது எல்லாமே வந்து மத்திய பட்டியல் தான் இருக்கு அப்படின்னா, அப்போ இப்போ அந்த ரயில்வே சம்பந்தமா ஏதாவது ஒரு சட்டம் வந்து கொண்டு வரணும் அப்படின்னா, அது மத்திய அரசு மட்டும் தான் கொண்டு வர முடியும். அதுல மாநில அரசு தலையிட முடியாது. அதே மாநில பட்டியல வந்து பார்த்தீங்கன்னா மாநில அரசு மட்டும் தான் சட்டம் இயற்ற முடியும். ஓகேவா? ஆனா அந்த பொது பட்டியல்ல மத்திய அரசும் சட்டம் இயற்றலாம், மாநில அரசும் சட்டம் இயற்றலாம். அதான் ரெண்டுத்துக்கும் பொதுவா இருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போ மத்திய பட்டியல்ல மத்திய அரசு, மாநில அரசுல மாநில அரசு. ஆனா பொது பட்டியல்ல மத்திய அரசோ மாநில அரசோ சட்டம் இயற்றணும் அப்படின்னா 2 பேரும் சட்டம் இயற்றும் அதிகாரம் இருக்கு. அதான் பொதுவா 2 பேருக்கும் பொதுவா இருக்கிறதுனால என்ன சொல்றாங்க? பொது பட்டியல் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இதுல ஒரு நிபந்தனையும் இருக்குப்பா. என்ன அப்படின்னா, இப்போ ஒரு துறை இருக்கு. இப்போ பொதுவா வந்து பார்த்தீங்கன்னா பொது பட்டியல ஒரு துறை இருக்குன்னு வச்சுக்கலாமே. அந்த துறை சார்பா மத்திய அரசும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சட்டம் இயற்றுறாங்க, மாநில அரசு சட்டம் இயற்றுறாங்க. அந்த ஒரே துறையில ஒரே டைம்ல 2 அரசுமே சட்டம் இயற்றும் போது இதுல மத்திய அரசோட சட்டம் தான் ஓங்கி நிற்கும். அதை தான் எடுத்துப்பாங்க ஃபைனலா. மாநில அரசை கண்டுக்க மாட்டாங்க. என்னதான் பொதுவா இருந்தாலும் 2 பேரும் போட்டி போடும்போது அதுக்கு மத்திய அரசுக்கு தான் ஃபேவர் அதிகமா இருக்கும். ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால தான் நம்ம என்ன சொல்லலாம்னா அதிகார பிரிவினை பத்தி பேசாம நம்ம அதிகார பகிர்வினையே சொல்றோம். ஏன்னா அதிகார பிரிவினைனா இந்த கான்செப்டே இருக்காது. பொதுப்பட்டின்ற கான்செப்டே இருக்காது. ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த டிவிஷன் ஆஃப் பவர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா அதிகார பிரிவினை இல்லாம நம்ம இந்தியாவில் அதிகார பகிர்வு தான் இருக்கு. அதிகார பகிர்வுனா என்ன அப்படின்னா சில அதிகாரம் மத்திய அரசு, சில அதிகாரம் மாநில அரசு, சில அதிகாரம் 2 பேரும் பகிர்ந்துக்கிறாங்க பார்த்தீங்களா? இதுதான் அதிகார பகிர்வினை சொல்லுவாங்க. ஓகே. ஆனா அதிகார பிரிவினை தான் வந்து இருக்கணும் அப்படின்றது சொல்லுவாங்க. இதை நீ பண்ணு, அதை நான் பண்றேன், நான் உந்த தலைவன், நீ எந்த தலையிடாத. இதுதான் அதிகார பிரிவினை. ஒரு ஏக்கராவை 2ஆ பிரிக்கிறது பிரிவினை. ஆனா ஒரு ஏக்கராவை 3ஆ பிரிச்சு அதுல ஒரு பங்கு நீ, ஒரு பங்கு நானு, மீதி ஒரு பங்குல வந்து 2 பேர் இருக்கலான்றது அதிகார பகிர்வினை. ஓகேங்களா? இந்த அதிகார பிரிவினையை பத்தி யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா மாண்டேஸ்கியூன்ற ஒருத்தர் சொல்லியிருப்பார். இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகார பிரிவினையை பத்தி சொன்னவர். ஓகேவா? நம்ம இந்தியா நாட்டை வந்து பார்த்தீங்கன்னா சொன்னாங்க அப்படின்னா செமி ஃபெடரல் கவர்மெண்ட். என்ன சொல்லாங்க? செமி ஃபெடரல், அதாவது அரை கூட்டாட்சி நாடு. என்னது? அரை கூட்டாட்சி நாடு. ஓகேங்க. ஏன் நம்ம இந்தியா வந்து அரை கூட்டாட்சி நாடுன்னு சொல்றாங்க அப்படின்னா இந்தியாவில் அதிகார பிரிவினை இல்லை. என்ன இருக்கு? அதிகார பகிர்வு இருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எஞ்சிய அதிகாரம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் மத்திய அரசுகிட்ட இருக்கு. ஒரு நாடு கூட்டாட்சியா இருக்கு அப்படின்னா மொத்தம் 2 முக்கிய கூறுகள் இருக்கு. ஒன்று என்ன பண்ண அப்படின்னா அதிகார பகிர்வு இருக்கக்கூடாது, பிரிவு இருக்கணும். அதே மாதிரி எஞ்சிய அதிகாரம் வந்து பார்த்தீங்கன்னா மாநில அரசுகிட்ட இருக்கும். இது 2 இருந்தாச்சுன்னா ஒரு நாடு கூட்டாட்சின்னு சொல்லுவோம். இது 2 தானது ஒரு நாடு கூட்டாட்சி நம்ம சொல்லுவோம். ஆனா இது 2மே வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமா இல்லாம இல்லை. எப்படி இருக்கு? அதிகார பிரிவு இல்லாம பகிர்வு இருக்கு. அதே மாதிரி எக்ஸ்ட்ரா பவர்ஸ் எல்லாமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட இருக்கு. அதனால நம்ம இந்தியா வந்து என்ன சொல்றாங்க? செமி ஃபெடரல் கவர்மெண்ட், அதாவது அரை கூட்டாட்சி நாடு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. ஓகேவா? இந்த மத்தியப்படி இந்த லிஸ்ட் நான் வச்சுக்கோங்க. இது எக்ஸாம்ல கண்டிப்பா கேட்பாங்க. ஓகேவா? அடுத்தது அட்டவணை 7 முடிச்சாச்சு. இப்போ நம்ம 8 பார்க்கலாம். அட்டவணை 8 அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா அங்கீகரிக்கப்பட்ட அலுவலக மொழிகளை பற்றி குறிப்பிடுகிறது.
இது நம்ம இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்ட அலுவலக மொழிகள், அஃபிஷியல் லாங்குவேஜஸ். ஓகேவா? சரி, ஓகே. நம்ம இந்த அஃபிஷியல் லாங்குவேஜஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த அலுவலகங்கள்ல, அரசு அலுவலகங்கள்ல, அப்புறம் பார்லிமெண்ட்ல பேசக்கூடிய தகுதி பெற்ற மொழிகளை தான் இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா அலுவலக மொழிகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அலுவலகத்துல நம்ம பின்பற்றக்கூடிய, பயன்படுத்த தகுதி பெற்ற மொழிகளை தான் இங்க என்ன சொல்றாங்க அலுவலக மொழிகள். அஃபிஷியலா நாம பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த பரிமாறிக்கொள்றதுக்கும், அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மொழி மாற்றம், அது என்ன சொல்லுவாங்க, கம்யூனிகேஷனுக்காகவும் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த மொழிகளை பயன்படுத்துவாங்க. அது எந்தெந்த மொழிகளை பயன்படுத்தும் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்திய அரசாங்கமே அங்கீகரிச்சிருக்காங்க. அந்த அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளை தான் இங்க அஃபிஷியல் லாங்குவேஜ், அதாவது பார்த்தீங்கன்னா அலுவலக மொழிகள், ஆஃபீஸ் லாங்குவேஜும் கூட அதை சொல்லலாம். சரிங்களா? ஓகே. இந்த மாதிரி நம்ம இந்தியா நடைமுறைக்கு, அதாவது அரசமைப்பு சட்டம் நடைமுறைப்படுத்தும் போது 14 மொழிகள் தான் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளா இருந்துச்சு. ஆனா இப்ப எவ்வளவு இருக்கு? 22 மொழிகள். கிட்டத்தட்ட மொத்தமா ஒரு 8 மொழிகள் ஆட் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 8 மொழிகள் ஆட் ஆயிருக்கு. சரிங்களா? ஸோ என்னென்ன மொழிகள் ஆட் ஆயிடுச்சு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ஃபர்ஸ்ட் 15வது மொழியா என்ன அப்படின்னா 1967 ஒரு சட்டம் சட்டத்திருத்தம் கொண்டு வந்தாங்க. எத்தனாவதுன்னா 21வது சட்டத்திருத்தம். அதன் மூலமா சிந்தி மொழி சேர்த்தாங்க. 1967 கொண்டு வரப்பட்ட 21வது சட்டத்திருத்தம் என்ன பண்ணாங்க? சிந்தி மொழி சேர்த்தாங்க. ஓகேவா? இது பார்த்தோன்னா 15வது மொழியா நம்ம அரசு சட்டத்தில் சேர்க்கப்பட்டுச்சு. என்னது? சிந்தி மொழி. ஓகே, நான் வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 1992 பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை சட்டத்திருத்தம் அப்படிங்கும்போது 71வது சட்டத்திருத்தம். இதன் மூலமா மொத்தம் 3 மொழிகள் சேர்த்திருப்பாங்கப்பா. என்னது? 3 மொழிகள். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 1 கொங்கணி. என்னது? கொங்கணி. அடுத்து 2வது பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா மணிப்பூரி. அடுத்து 3வது பார்த்தீங்கன்னா நேபாளி. ஓகே, நேபாள் பார்த்தா நம்ம நாடே கிடையாது. நேபாள் நம்ம இந்தியா பக்கத்தில் இருக்கிற நாடு தான். ஆனால் அந்த மொழி நம்முடைய அலுவலக மொழியாக இருக்குது. ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ கொங்கணி, மணிப்பூர்லாம் ஓகே. நேபாள் வெளிநாடு. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய மொழிகள் நம்ம இந்தியாவிலேயே பார்த்தா இந்த மொழியை பேசுறவங்க இருக்காங்க, நம்ம இருக்காங்க அங்கீகரிக்கப்பட்ட மொழியாக சேர்த்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இது மொத்தம் 3 மொழிகள் சேர்த்தாங்களா? அப்போ ஆல்ரெடி 15, அப்புறம் பார்த்தீங்கன்னா 16 to 17, 18 மொழிகள் சேர்ந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 2003 ஓகேவா 92வது சட்டத்தின்படி என்ன பண்ணுறாங்கன்னா 4 மொழிகளை சேர்க்குறாங்க. இது 4 மொழிகளை சேர்க்குறாங்க. ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா போடோ. ஓகே, அப்புறம் பார்த்தீங்கன்னா டோக்ரி. போடோ, அப்புறம் டோக்ரி. போடோ, டோக்ரி, அப்புறம் பார்த்தீங்கன்னா மைதிலி, அப்புறம் பார்த்தீங்கன்னா சாந்தினி. புறத்தில் சாந்தினின்னு இருக்கும், ஆனால் சாந்தினி தான். ஓகேவா? இது பார்த்தீங்கன்னா 19 22 மொழிகள் ஆட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே இதில் 1967 21வது சட்டத்திருத்தமாக ஒரே ஒரு மொழி சிந்தி மொழி 15வது மொழியாக சேர்க்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் 92 70வது சட்டத்தம் கொங்கணி, மணிப்பூரி, நேபாளி. ஞாபகம் வச்சுக்கோங்க. 21 சேர்த்தா 92 ஷார்ட்கட். ஓகே, அந்த 92 எங்கே வருது? 3வது சேர்க்கப்பட்ட மொழிகளுக்குண்டான சட்டத்திருத்தம் வருது. 21 சேர்த்தா 92. ஓகே, மொத்தம் 4 மொழிகள். அதே மாதிரி தான் இங்கேயும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மொழி சேர்த்துருப்பாங்க, இங்கே 3 மொழி. 1ஐயும் 3ஐயும் கூட்டினா எத்தனை மொழி? 4 மொழி. 4 மொழி வந்துச்சுங்களா? ஓகேங்களா? நான் வச்சுக்கோங்க. இயர்ஸ் ஷார்ட்கட் தெரியல, அது நீங்கள் தான் வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா 8 மொழிகள் சேர்த்துருக்காங்க நம்ம இந்திய அரசியல் சட்டத்தில். இது இல்லாமல் ஒரு மொழியுடைய பெயரை பார்த்தீங்கன்னா மாற்றிருப்பாங்க. அது எப்போனா இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 2011 கொண்டு வரப்பட்ட 96வது சட்டத்திருத்தம். இது 96வது சட்டத்தின்படி பார்த்தீங்கன்னா ஒடிசான்னு ஒரு நாடு இருக்கு பார்த்தீங்களா? சரி, ஒரு மாநிலம். அந்த மாநிலத்தில் இருந்த மொழிக்கு பேர் பார்த்தீங்கன்னா ஒரிய மொழி பேசும் மக்கள் அப்படின்னாங்க. அந்த ஒரியான்ற வார்த்தை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒடியா அப்படின்னு மாத்தினாங்க. ஓகே, இது ஃபர்ஸ்ட் இருந்துச்சு, இது மாற்றப்பட்டது. ஒரியாண்டத்தை ஒடியான்னு சொல்லிட்டு மாத்திருக்காங்க. அது என்ன சட்டத்தம்? 2017 கொண்டு வரப்பட்ட 96வது சட்டத்தின்படி தான் சேர்த்திருப்பாங்க. ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. இது அலுவலக மொழி சம்பந்தமான சட்டத்திருத்தம். இதுல நம்ம கிட்டத்தட்ட ஒரு 4 சட்டத்திருத்தம் பார்த்துருக்கோம். ஓகேங்களா? அடுத்தது அவ்வளோதான்ப்பா. இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லாமே நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வரும்போதே இருந்துச்சு.
அதுக்கப்புறம் என்ன சொன்னேன், 9வதா ஒரு அட்டவணையை சேர்த்தாங்க அப்படின்ட்டு நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஓகேவா? அந்த 9வது அட்டவணையில் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீதி புனராய்வு செய்ய இயலாத சட்டங்கள் இதில் சேர்க்கப்பட்டன. லா ப்ரொடெக்டட் ஃப்ரம் ஜுடிஷியல் ரிவ்யூ. இந்த ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்னா என்ன, நீதி புனராய்வு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட் இருக்குங்களா, பார்லிமெண்ட் இருக்குது, அதேமாதிரி நம்மளுடைய சட்டமன்றம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த பார்லிமெண்ட்லையும் மாநிலத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்றத்துலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சட்டம் ஏற்றுறாங்கன்னு வச்சுக்கலாமே. பார்லிமெண்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சட்டமன்றத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சட்டம் ஏற்றாங்க, ஒரு அசம்பிளிலையும் வந்து ஒரு சட்டம் ஏற்றாங்கன்னு வச்சுக்கலாமே. அந்த சட்டம் அரசியல் சட்டத்துக்கு உட்பட்டு இருக்கா இல்லையா அப்படின்றத பற்றி ஆராய்வதற்கு வந்து பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கும் ஹை கோர்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகாரம் இருக்குது. சுப்ரீம் கோர்ட்டுக்கும் ஹை கோர்ட்டுக்கும். சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்டில் அதிகாரம் இருக்குது, அசம்பிளியில் அதிகமாக இருக்குது. அனைத்து அதாவது ஆல் ஸ்டேட் அசம்பிளிலும் வந்து அதிகாரம் இருக்குது. ஓகேங்களா? ஆனால் ஹைகோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த எல்லைக்குள்ளே இருக்கக்கூடிய மாநில சம்பந்தமான அசம்பிளியில் மட்டும் என்ன பண்ணுற கொண்டு வரக்கூடிய சட்டங்கள் வந்து அரசுக்கு உட்பட்டு இருக்கா. இப்போ வந்து ஒரு சட்டம் கொண்டு வரான்னு வச்சுக்கலாமே, அது ஆக்சுவலாக நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனை வந்து பார்த்தீங்கன்னா பாதிக்கிறாமல் இருக்கும். அந்த சட்டத்துக்கு வந்து எடுபடாது. அதான் சொல்லுவாங்கல்ல, சட்டப்படி தப்பு தான் ஆனால் மனசாட்சிப்படி கரெக்டுன்ற மாதிரியான சட்டங்கள். எக்ஸாம்பிள் இடஒதுக்கீடு சட்டம். இடஒதுக்கீடு சட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க, அதாவது நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 69% இடஒதுக்கீடு ஒதுக்கியிருக்காங்களா, இருக்குதா நமக்கு தெரியும் தானே. அப்போ அந்த 69% இடஒதுக்கீடு அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கம்யூனிட்டி பேஸ் பண்ணி இடத்தை வந்து ஒதுக்கீடு பண்ணுறாங்க. பிசிக்கு எவ்வளோ, எம்பிசிக்கு எவ்வளோ, எஸ்சிக்கு எவ்வளோ, எஸ்டிக்கு எவ்வளோன்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஆனால் நம்ம ஆர்டிகல் 14 என்ன படிச்சிருக்கோம், சட்டத்தின் முன் அனைவரும் சமம். அதை கூட ஒண்ணுங்க, ஆர்டிகல் 15 என்ன சொல்லியிருக்கோம், சாதி மத இன பாகுபாடு காட்டக்கூடாது. ஓகே, அதே மாதிரி அரசு துறையில் என்ன இருக்கக்கூடாது, அரசு மட்டும் கல்வியில் சாதி தார்மம் சாதி மத ரீதியாக வந்து எந்த விதமான பாகுபாடு இருக்கக்கூடாதுன்றதை நான் படிச்சிருப்போம். ஸோ அப்போது இங்கே சாதிப்படி நம்ம இடஒதுக்கீடு கொடுத்தா அது பாதிக்குது இல்லை. ஆனால் இது என்னது, இப்போ இருக்கக்கூடிய நிகழ்வுக்கு ஏற்றாம நம்ம என்ன பண்ணியாகணும் கொடுத்தா, இடஒதுக்கீடுன்ற ஒரு விஷயம் இருந்ததுனால தான் எல்லாருமே முன்னேறினாங்க. இல்லை அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட சமூகம் மட்டும் முன்னேறிப்பாங்கன்றதுனால தான் என்ன பண்ணாங்க அந்த காலத்திலே இந்த மாதிரி வந்து இடஒதுக்கீட்டு முறைன்ற கான்செப்டை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீதி புனராய்வு அப்படின்னு என்ன அப்படின்னா, ஒரு சட்டம் வந்து பார்த்தா இயற்றி அந்த சட்டத்தை வந்து இந்த 9th ஷெட்யூல் வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கலாமே. ஒன்ஸு இந்த 9 வந்து வச்சுட்டாங்க அப்படின்னா இங்க யாருமே வந்து எந்த உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றம் வந்து டச்சே பண்ண முடியாது. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அன்டச்சபிள் ஏரியா நம்ம சொல்லலாம். ஓகே, ஏன் அப்படின்னா இங்க ஜுடிஷியல் ரிவ்யூ பண்ண அதிகாரம் கிடையாது. அப்போ நீதி புனராய்வு செய்ய இயலாத செய்ய முடியாத சட்டங்கள் அல்லது 9 வந்து ஒரு சட்டம் இயற்றப்பட்ட பிறகு அதன் மீது நீதி புனராய்வு அதிகாரம் செல்லாது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகே, அப்போ நீதி புனராய்வு செய்யலாத சட்டங்களை அட்டவணை 9 வந்து சேர்த்தாங்க. ஓகேவா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சட்டங்கள் இருக்கு. ஓகேவா? என்ன அப்படின்னா அந்த ஜமீன்தாரி முறை ஒழிப்பு, ஜமீன்தாரி முறை இதுதான் இதில் சேர்த்த முதல் சட்டமாக இருக்கலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இடஒதுக்கீட்டு சட்டம். இப்போ நம்ம தமிழ்நாட்டு கூட வந்து பார்த்தா 69% இடஒதுக்கீடு பார்த்தீங்களா, அது கூட வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து வச்சிருப்பாங்க. ஓகே, அந்த சட்டத்தை நம்ம தமிழ்நாடு சட்டசபை ஏற்றி அதை வந்து அப்போதைய முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அம்மையார் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அட்டவணை 9 வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால இன்னும் வந்து இந்த 69% இடஒதுக்கீடு வந்து யாரும் டச் பண்ணாமல் இருக்காங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நில சீர்திருத்தம். யாருக்கு எவ்வளோ ஏக்கர் சொல்ல பார்த்தீங்கன்னா அது இது எல்லாமே இந்த நீதி புனராய்வு செய்யலா சட்டங்கள் தான் வச்சிருப்பாங்க. ஓகேவா? சரி, ஓகே சார், இதை எப்போ கொண்டு வந்தாங்க, இதை நான் முன்கூட்டியே சொல்லிட்டேன். ஓகேவா? இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது 1951 கொண்டு வரப்பட்ட முதலாவது சட்ட திருத்தத்தின்படி என்ன பண்ணியிருப்பாங்க, இது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் சேர்த்திருப்பாங்க. ஓகேங்களா? இதையும் நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஓகேவா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அட்டவணை 10. ஓகேவா? அட்டவணை 10 எப்போ கொண்டு வந்தாங்க, இதை நான் முன்கூட்டி சொல்லிட்டேன். அதாவது 1985 கொண்டு வரப்பட்ட 52வது சட்ட திருத்தத்தின்படி தான் என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த இந்திய அரசியல் சட்டத்தில் வந்து 10வது அட்டவணை வந்து சேர்த்திருப்பாங்க. இந்த 10வது அட்டவணை வந்து என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கட்சி தாவல் தடை சட்டத்தை பற்றி சொல்லுது. ஓகே, என்னது கட்சி தாவல் தடை சட்டம். கட்சி தாவல் தடை சட்டம் அப்படின்னா ஒரு நபர் ஒரு கட்சியின் சார்பாக நின்று அந்த கட்சி சின்னத்தை பயன்படுத்தி அந்த கட்சியோடைய ஹையர் ஆஃபீஸருக்கு வந்து பார்த்தா ஆணையிட்டு அதன் மூலமா வந்து பார்த்தா தேர்தல் நின்று ஜெயிச்சிருப்பாரு. அவர் வந்து கடைசி வரைக்கும் அந்த கட்சிக்கு வந்து விசுவாசமாக தான் இருக்கும். ஓகேங்களா? சில
நாடாளுமன்றத்திலயோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்திலயோ கொண்டு வரப்படுகிற சட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆதரவு அளிக்கலாம். ஆனா அந்த கட்சிக்கே வந்து வேற ஒரு கட்சியிலிருந்து இன்னொரு கட்சிக்கு போறார் அப்படின்னும் போது அவர் மீது இந்த கட்சி தாவல் தடை சட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா பின்பற்றலாம். அப்படி போறாரு அப்படின்னும் போது அவரை பதவி நீக்கும் அதிகாரம் என்ன பண்ணிருக்காங்க, சபாநாயகருக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து ஒரு பார்லிமெண்ட் நடக்குது அப்படின்னா அங்க வந்து மக்களவை சபாநாயகர் தான் என்ன பண்ணுவாரு, பதவி நீக்கம் பண்ணுவார். யாருன்னா ஒருத்தர் வந்து கட்சி தாவலில் ஈடுபட்டாங்க அப்படின்னா அவரை பதவி நீக்கம் செய்யும் அதிகாரம் சபாநாயகருக்கு மட்டுமே இருக்கு. ஓகேங்களா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றி சொல்லியிருப்பாங்க. அப்போ கட்சி தாவல் தடை சட்டத்தை பற்றி சொல்லக்கூடியது ஆன்டி டிஃபெக்ஷன் லா. இது என்ன சொல்லுது அப்படின்னா 52ஆவது சட்ட திருத்தம் 1985 கொண்டு வந்திருப்பாங்க. 10வது அட்டனை சேர்த்திருக்காங்க. ஓகே, இது ஒரு ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, எத்தனாவது அட்டனை, 10வது அட்டனை. எத்தனை சட்டத்தம், 52, I2 10 ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது 11வது அட்டவணை. இந்த 11வது அட்டவணை நம்ம இந்திய அரசு எப்போ சேர்த்தாங்க, இதை நான் வந்து முன்கூட்டியே சொல்லியிருக்கேன். ஓகே, இந்த 2 சட்டத்தை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானதுப்பா. அட்டவணை 11, 12 வந்து நிறைய வாட்டி எக்ஸாம் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா, அட்டவணை 11 வந்து என்ன சொல்லுது அப்படின்னா கிராம பஞ்சாயத்தை பற்றி சொல்லுது. அட்டவணை 11 என்ன சொல்லுது, கிராம பஞ்சாயத்தை பற்றி சொல்லுது. இது எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1992 கொண்டு வரப்பட்ட 73வது சட்ட திருத்தத்தின்படி தான் என்ன பண்ணியிருப்பாங்க, இதை இந்திய அரசு சேர்த்திருப்பாங்க. ஓகேங்களா, இது வந்து கிராம ஊராட்சி அப்படின்னும் போது அந்த எல்எம் சிங்வி குழு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இவங்க தான் வந்து இந்த கிராம பஞ்சாயத்து ராஜை பற்றி அமைக்கப்பட்ட குழுக்கள் நிறைய இருக்கு. ஓகேவா, பல்வந்த் ராய் மேத்தா குழு, அசோக் மேத்தா குழு. ஓகேவா, அதே மாதிரி வந்து இந்த எல்எம் சிங்வி குழு அதில் ரொம்ப சிறப்பான விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து இந்த அரசமைப்பு அந்தஸ்தை வந்து வழங்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. எல்எம் சிங்வி குழு தான் நினைக்கிறேன். ஓகேவா, அந்த அரசமைப்பு அந்தஸ்தை வழங்கலாம்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா பரிந்துரைத்தின் பேரில் தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த இந்திய அரசு சட்டத்தில் வந்து இது இடம் கொடுத்துருப்பாங்க. அந்த வகையில் ஒரு அட்டவணையை புதுசாக சேர்த்து 11வது அட்டவணையை சேர்த்து 1992 73வது சட்டத்தின்படி என்ன பண்ணியிருப்பாங்க, 11வது அட்டவணையா கிராம பஞ்சாயத்து முறைகளை பற்றி அதனுடைய அதிகாரம் மற்றும் கடமை பற்றி இதில் வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. மொத்தமாக வந்து இதில் எத்தனை பணிகள் அப்படின்னா 29 பணிகளை வந்து சேர்த்துருப்பாங்க. எவ்வளோ, 29 பணிகள். ஓகேவா, அதாவது கிராம பஞ்சாயத்தில் என்னென்ன பணிகளாக இருக்கும், இப்போ சாலை அமைத்தல், தெருவிளக்கு அமைத்தல், அப்புறம் விளையாட்டு மைதானம் அமைத்தல் அப்படின்ற மாதிரி அந்தந்த கிராமத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12 பணிகளை வந்து சொல்கிறாங்க. ஓகே, இதில் கட்டாய பணி, விருப்ப பணிலாம் நிறைய இருக்குது, அதை நம்ம வந்து பின்னாடி பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ இது 1992 கொண்டு வந்தாலும் எப்போ நடைமுறைப்படுத்துகிறாங்க அப்படின்னா ஏப்ரல் 24, 1993 தான் என்ன பண்ணுறாங்க, இதை நடைமுறைப்படுத்துகிறாங்க. இந்த நடைமுறைப்படுத்தின ஏப்ரல் 24 நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பஞ்சாயத்து ராஜ் தினமாக கொண்டாடுறோம். என்ன பண்ணுறோம், சரி, பஞ்சாயத்து ராஜ் தினமாக வந்து நம்ம கொண்டாடிட்டு வரோம். ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏப்ரல் 24 பஞ்சாயத்து ராஜ் தினம். ஓகே, இது நடைமுறைப்படுத்தின எப்போ, ஏப்ரல் 24, 1993 நடைமுறைப்படுத்தினாங்க. இது கிராம பஞ்சாயத்து முறையை. அடுத்து கடைசி என்ன பார்க்குறோம் அப்படின்னா நகர்பாலிகா நகராட்சி அதிகாரங்கள். ஓகே, அப்போது நகராட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி அப்படின்லாம் வந்து பிரிப்போம். ஓகேவா, ஸோ அப்படின்னும் போது அந்த நகராட்சிக்கு உண்டான அதிகாரங்கள் என்ன, கடமைகள் என்னன்றதை பற்றி பார்க்கத்தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அட்டவணை 12. இது எப்போ சேர்த்தாங்க அப்படின்னா 1992 அதே வருஷம்தான். ஆனால் அடுத்த சட்டத்திருத்தம் 74வது சட்டத்திருத்தம் என்ன பண்ணியிருப்பாங்க, இது நம்ம இந்திய அரசமைப்பில் சேர்த்திருப்பாங்க. இப்போ கிராம பஞ்சாயத்தில் எத்தனை பணிகள் பார்த்தோம், 29 பணிகள் பார்த்தோமா. ஆனால் நகர பஞ்சாயத்தில் வந்து எவ்வளோ பணிகள் பார்த்தீங்க அப்படின்னா 18 பணிகள் சேர்த்துருக்காங்க. ஒரு நகராட்சினா இந்த வெள்ளம் செய்யணும் அப்படின்ற மாதிரி. இது நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே வருஷம்தான். ஆனால் மாதம் வந்து வேற, ஜூன் 1, 1993 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜூன் 1, 1993. அது ஏப்ரல் 24, 1993. இது ஜூன் 1, 1993 நடைமுறைப்படுத்துகிறாங்க. இது நகர பஞ்சாயத்து முறையை. ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம இதுக்குண்டான ஷார்ட்கட் நான் சொன்னேன் பார்த்தீங்களா. ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா 1 by 1 சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பார்க்கலாங்களா. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அட்டவணை பார்த்தோம்ல, முதல் அட்டவணை என்ன சொல்லுது, இதில் வந்து பார்த்தோன்னா இந்த எப்படி பண்ணுறோம் அப்படின்னா இது இந்திய அரசமைப்பு தானே. இதை நான் எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னா ஒரு ராஜா. ஓகேவா, இப்போது எப்படி சொல்கிறது, அருள் அப்படின்னு ஒரு ராஜா இருக்கான்னு வச்சுக்கலாமே. என்ன சொல்ல வரல, அருள்னு ஒரு ராஜா. ஓகேவா, அந்த ராஜா வந்து ஒரு நாட்டை போய் பிடிக்கிறாரு. ஓகேவா, ஸோ அப்போ அந்த நாட்டை போய் பிடிச்ச உடனே அந்த நாட்டில் என்னென்ன விஷயம், இப்போ புதுசாக ஒரு நாட்டை வந்து நான் பிடிக்கிறேன் அப்படின்னும் போது
என்னென்ன விஷயங்கள்லாம் மேற்கொள்ளும், ஒரு ராஜா வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் மேற்கொள்வாருன்றத வச்சு தான் இதை நான் சொல்ல போறேன். அந்த ராஜா கதையை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், ஓகேவா, இந்த கதையை நம்ம வந்து முடிச்சிடலாம். ஓகேவா. ஸோ அப்போ ராணி சார் அப்படின்னா ராணி வந்து இங்கே தேவையில்ல, அது அவுட் ஆஃப் சிலபஸ். ஓகேவா. ஸோ இப்போ ராஜா அப்படின்னும் போது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ராஜா ஒரு நாட்டை வந்து போய் பிடிக்கிறாரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாரு, இந்த நாடு எவ்வளோ எல்லைக்குட்பட்டு இருக்கு, இங்க என்னென்ன ராஜ்யங்கள் இருக்கு, அது என்னென்ன எல்லைகள், அந்த புதுசா பிடிக்கப்பட்ட நாட்டுடைய எல்லையை வந்து வரையறை பண்ணுவார். அதான ஒரு ராஜாவோட முதல் வேலை. அப்ப முதல் அட்டவணை என்ன சொல்லுது, மாநிலங்கள் மற்றும் யூனிவர்சிட்டியோட எல்லையை பத்தி சொல்லுது. அப்ப ராஜாவும் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாரு, எல்லையை வந்து நிர்ணயம் பண்ணுவாரு. அடுத்து ரெண்டாவது என்ன பண்ணாரு, இப்ப எல்லைகளை நிர்ணயம் பண்ணியாச்சு. இப்ப அந்த நாட்டை ஆட்சி செய்து இப்ப ராஜா மட்டுமே போய் எல்லா வேலையும் செய்ய முடியுமா? அப்ப என்ன பண்ணோம், ராஜாக்கு கீழே வேலை செய்யக்கூடிய அதிகாரிகள் நியமனம் பண்ணும். அப்ப என்ன பண்ணாரு, ஒரு அறிக்கை விடுறாரு. என்ன அறிக்கை அப்படின்னா, இந்த மாதிரி வந்து நிதி அமைச்சர் 10 லட்சம் ரூபாய் சம்பளம், ஓகே 10. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உள்துறை அமைச்சர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு துறைகள் சார்ந்த அதிகாரிகள் என்ன பண்றான் அப்படின்னா ஊதியங்களை வந்து பார்த்தா நிர்ணயம் பண்றாரு. இந்த வேலைக்கு வாங்க. இப்போ நாம கூட வேலைக்கு பண்ண பண்ண ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கல்வி தகுதி, அதுக்கப்புறம் சம்பளம், அந்த சம்பளத்துக்கு ஏற்ற மாதிரி தான் போகும். இப்போ ஒரே கல்வி தகுதிக்கு 2 இடத்துல வேலைக்கு கூப்பிடுறாங்க. அப்போ 2 இடத்துல போகும்போது எங்க சேலரி அங்கே அதிகமாக தரோம் அதுக்கு தானே போவோம். அப்போ ஊதியத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்க சம்பளம் ஊழியம்ன்றது செய்கிறோம். அப்போ என்ன பண்றாரு அப்படின்னா ஒவ்வொரு உயரதிகாரிக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு ஊதியத்தை நிர்ணயம் பண்ணி அறிக்கை விடுறாரு. அப்புறம் என்ன பண்றாங்க, அதுக்கேற்ற மாதிரி ஆட்களும் வராங்க. அப்படி ஆட்கள் வந்து அவங்களை தேர்ந்தெடுத்து என்ன பண்றாரு அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறார். இப்போ உறுதிமொழி எடுக்கணுமா, இப்போ வந்து ஒரு அமைச்சர் வராரு, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போக்குவரத்து அமைச்சர் அப்படின்ற மாதிரி அந்த உயர் அதிகாரி எல்லாருக்குமே என்ன பண்ணோம், அந்த நாட்டை காப்பாற்றுறதுக்கு உண்டான உறுதிமொழி எடுத்துக்க சொல்றாரு. ஓகேவா. ஸோ அப்போ என்ன பண்ற அப்படின்னா நல்லா கவனிச்சுக்கோங்க, நம்மளுக்கு என்ன வருது, ஃபர்ஸ்ட் எல்லைகள், ரெண்டாவது ஊதியம், மூணாவது உறுதிமொழி. இங்கே அதே மாதிரி தானே எல்லையை பிடிச்சிட்டாரு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஊதியத்தை வந்து ஆளை சேர்க்கிறாரு, அவங்க எல்லாரையும் உறுதிமொழி எடுக்க வச்சார். அப்புறமா என்ன ஆகுது, அந்த ராஜாவுடைய சபை உருவாகுது. ராஜா இருந்தாரு, அப்புறம் அந்த ராஜாவுக்கு உண்டான நாட்களை வந்து பார்த்தீங்கன்னா ஊதியத்து மூலமா சேர்ந்தெடுத்து உறுதிமொழி எடுக்க வச்சாரு. இப்போ ராஜ்யசபா கூடுது, அதான் ராஜ்யசபா. அப்ப ராஜாவுடைய சபை கூடுது, இங்க ராஜ்யசபாவா அது இருக்கு. அப்ப ராஜ்யசபா மாநில எல்லை நிர்ணயிக்கப்பட்டுடுச்சு. ஓகே. அப்ப யார் யாருக்கு என்னென்ன துறைன்றது என்ன பண்ணிட்டாரு, அந்த ராஜா வந்து ஒதுக்கீடு செஞ்சுட்டாரு. ஓகேவா. அப்போ ஓகே, இப்போ வந்து ராஜா ரெடி, ராஜ்யசபை ரெடி. இப்ப மக்கள் என்ன பண்ண, நம்ம ஒன்றிணைக்கலாம். ஏன்னா இப்ப வேற ஒரு நாட்டு மன்னன் தான் நானே. அப்ப மக்களுக்கு உண்டான விஷயத்த நான் வந்து தெரிஞ்சுக்கணும்ல. அப்ப என்ன பண்ணா ஒவ்வொரு மக்களுக்கு என்னென்ன தேவைப்படுது, மக்கள் என்னென்ன வகையில் இருக்கான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மக்களையும் அட்டவணைப்படுத்துறாரு. ஓகேவா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இந்த வேலையை செய்கிறவங்க, இவங்க இந்த வேலைக்கு போகிறவங்க, இவங்க வணிகர்கள், இவங்க வந்து குயவர்கள், இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்றது அப்படின்னா பிராமணர்கள், இந்த மாதிரி வந்து ஒவ்வொருத்தர் என்னென்ன வேலை செய்கிறான்ற மாதிரி அந்த வேலையை வச்சோ அல்லது தொழிலை வச்சோ, ஓகேவா, இந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க, இல்லை அவங்களோட திறமையை வச்சு என்ன பண்ணுறாரு அப்படின்னு அட்டவணைப்படுத்துறாரு. ஓகே. அதான் வந்து பார்த்தீங்கன்னா 5வது அட்டவணை, அட்டவணைப்படுத்தப்பட்ட மக்கள். ஓகேவா. அடுத்தது என்ன பண்றாரு அப்படின்னா இப்படி அட்டவணைப்படுத்தும் போது, ஓகேவா, இவர் வந்து அசால்ட்டா மேற்கொண்டார். அசால்ட்டா மிஸ் ஆன மக்களை திரிஞ்சு திரிஞ்சு என்ன பண்றாரு, மேகம் போல தேடி திரும்ப சேர்க்கிறார். ஓகேவா. இதை ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள்னு யோசிச்சு பார்த்தேன், ஸோ மேகமா சேர்த்துருவோம் அப்படின்னு சொல்லிதான். ஓகே. அப்ப என்னது, அசால்ட்டா மிஸ் ஆன, அப்ப அசால்ட்டானா அசாம், மிஸ் ஆனா மிசோரம், மக்களை திரிஞ்சு திரிஞ்சு, அதுனா என்னது, திரிபுரா. எப்படி திரியாரு, மேகம் எப்படி வந்து பார்த்தா அலைஞ்சு ஓடும் அந்த காத்துக்கு ஏற்ற மாதிரி, அந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா மேகம் மாறி திரிஞ்சு திரிஞ்சு தேடி அந்த மிஸ் ஆன மக்களையும் ஒன்னா சேர்த்து அட்டவணை ரெடி பண்ணிட்டாருப்பா. ஓகே. அதான் அசால்ட்டா மிஸ் ஆன மக்களை திரிஞ்சு திரிஞ்சு மேகம் போல தேடுறாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா. ஸோ அப்போ இந்த 4 மாநிலம் ரொம்ப முக்கியமானது, அதையும் நம்ம ஷார்ட்கட்ல சொல்லிட்டோம். ஓகே. அடுத்து என்ன பண்றாரு அப்படின்னா இப்போ வந்து ஒரு ராஜா என்ன பண்றாரு, ராஜ்யசபா அமைச்சிட்டாரு, மக்களையும் அட்டவணைப்படுத்திட்டாரு, அசால்ட்டா மிஸ் ஆன மக்களை திரிஞ்சு திரிஞ்சு மேகம் போல தேடி அவங்க என்ன பண்றாரு ஒரு வழிக்கு வந்து கொண்டு வந்துட்டாரு. இப்போ வந்து பார்த்தா அட்டவணைப்படுத்தியாச்சு. இப்போ என்ன பண்றாரு அப்படின்னா அதிகாரத்தை பிரிச்சு கொடுக்குறாரு. என்ன பண்றாரு, அதிகாரத்தை வந்து பார்த்தா பிரிச்சு கொடுக்குறாரு. ஓகே. என்னென்ன மக்களுக்கு என்னென்ன அதிகாரம் வேணும், என்னென்ன வேலைகளை வழங்கலாம். ஓகே. பிராமணன் என்ன பண்ணாங்க, வேதம் ஓதுவாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வணிகர்கள் வந்து பார்த்தா வணிகம் செய்ய போவாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குயவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பானை செய்ய வேலை அந்த மாதிரியான வேலைக்கு போவாங்க. இதுமாரி வந்து ஒவ்வொருத்தரும் அவங்களுக்குண்டான அதிகாரங்களையும் பணிகளையும் வந்து வழங்குறாரு. அப்போ அந்த அதிகாரத்தை பிரிச்சு கொடுக்குறாரு, அதான் அதிகார பிரிவு. இங்க வந்து அதிகார பகிர்வு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா. அடுத்து என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒவ்வொருத்தருக்கும் நான் ஒவ்வொரு தொழில் செய்யறாங்கல்ல, அவங்களுக்கு உண்டான மொழிகள் இருக்கும். இப்போ வணிகர்னா அவங்க வேற நாட்டுக்கு போறான்னு வச்சுக்கலாமே, அப்போ அவங்க வந்து ஒரு சில மொழிகளை வந்து பேசுவாங்க. இப்போ வந்து உள்ளூர் மக்கள் ஒரு மொழியை வந்து பேசுவாங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டிலே வந்து பார்த்தா சென்னையில் ஒரு மொழி, சென்னை தமிழ் இருக்கு, செந்தமிழ் இருக்கு, மதுரை தமிழ் இருக்குல்ல, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அப்போ ஒவ்வொரு மக்களுக்கு உண்டான மொழிகள் வந்து உருவாகுது. அதான் இங்க அலுவலக மொழிகள்.
ஓகேவா. அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொழிகளை வந்து பார்த்தாச்சு சரியா. அடுத்து என்ன பண்றாங்க அப்படின்னா, இப்போ அந்த அதிகாரத்தை வந்து மக்களுக்கு பிரித்து கொடுத்தாருல, அப்போ பிரித்து கொடுக்கும்போது அந்த அதிகாரத்தை துஷ்பிரயோகம் வந்து சில பேர் பண்ணுவாங்க. ஓகேவா. அதை என்ன பண்ணனா நீதி புனராய்வு செய்கிறார், மன்னரே செய்கிறார். யார் யாரெல்லாம் என்னெல்லாம் தப்பு பண்றாங்க அப்படின்றத என்ன பண்ணனா ஒரு நீதிமானை வச்சு என்ன பண்றாரு, நீதி புனராய்வு எந்தெந்த இப்போ நம்ம வந்து மக்களுக்கு ஒரு அதிகாரம் கொடுத்துருக்கோம், இந்த வணிகள் என்ன தப்பு பண்ணா, ஒழுங்கா வணிகம் பண்ணாங்களா இல்லையா அப்படின்ற அவர் வந்து பார்த்தீங்கன்னா நீதி புனராய்வு செய்கிறார். ஓகேவா. செஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்றாரு அப்படின்னா கண்டுபிடிக்கிறார், யாரெல்லாம் தப்பு பண்ணாங்க யாரெல்லாம் தப்பு பண்ணல, பிரிக்கிறார். தப்பு பண்ணவங்களாம் ஒரு கட்சி, தப்பு பண்ணாத ஒரு கட்சி. ஓகே, அது தப்பு பண்ணவங்களாம் ஒரு கட்சி, தப்பு பண்ணாத ஒரு கட்சி. அப்போ அந்த கட்சி தாவல் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. ஓகே, அப்போ கட்சி ரெண்டு பிரிக்கிறார். ஓகேவா. இதில் தப்பு பண்ணவங்க எப்பவுமே கிராமத்தில் தள்ளுறாரு, ஒழிஞ்சு போகணும். நீங்கள் தான் வந்து தப்பு பண்ண, உனக்குலாம் கிராமம் தான் வந்து கரெக்டாக இருக்கும், உனக்கு எந்த சலுகையும் கிடையாது. அப்போ உடனே வந்து பார்த்தா கிராமத்துலலாம் சண்டைக்கு வர போகிறீங்க. அப்போ கிராமம்னா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இதுவா சார் அப்படின்னா, அப்படி நான் சொல்ல வரல, வசதியை வச்சு நான் சொன்னேன் தவிர மற்றபடி யாரும் தப்பான சொல்லலை, ஷார்ட்கட்டுக்காக சொல்லக்கூடியது. ஓகேவா. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கிராமத்தில் யாருடைய மனசையும் புண்படுத்துக்காக நாங்கள் சொல்ல வரல. உடனே கீழே வந்து கமெண்ட்டில் பண்ணாதீங்க சரியா. ஸோ அப்போ என்னென்னா தப்பு செஞ்சதுமே கிராமத்தை சேர்க்கிறாரு. இந்த கிராமம் வந்து பார்த்தீங்கன்னா நீ நினைக்கிறாம நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய பசுமை வாய்ந்த அழகான அற்புதமான கிராமம் கிடையாது. இந்த கிராமம் வந்து கொடுமைக்காக உருவாக்கப்பட்ட கிராமம். ஓகேவா. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நல்லது பண்ண என்ன பண்ணுறாரு அப்படின்னா நகர பஞ்சாயத்து நகரத்தில் வந்து சேர்க்கிறார். ஓகே, இல்லை இன்னும் நீங்கள் சிறப்பாக ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு வச்சுக்கலாம், தப்பு பண்ணாதவங்களுக்குமே கிராமத்துலையும் பண்ணவங்களுக்குமே நகரத்திலையும். இந்த நகரத்தை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நரகம் மாற்றிக்கலாமா, இன்னும் சூப்பராக இருக்கும். ஓகே, இதே ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ஈஸியாக இருக்கும். அப்போ தப்பு பண்ணது நரகத்தில் நகர பஞ்சாயத்து, தப்பு பண்ணாதவங்களை வந்து பார்த்தீங்கன்னா கிராமத்தில், கிராமம் வந்து பசுமையான நகரம் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா. ஸோ அப்போ தப்பு பண்ணாதவங்கள ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறாரு கிராமத்தில், அப்போ உங்களுக்கு வந்து ஒரு அமைதியான கிராமம், பசுமையான கிராமம், பசுமையான காத்தோடு நீங்கள் ஜாலியாக இருங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு கிராமத்துக்கு சேர்த்துறாரு. தப்பு பண்ணல பண்ண இந்த கட்சி தாவல் மூலமா அவன் எடுத்து போயிட்டு நரகத்தில், அதான் நகர்பாலிகா அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. ஓகேவா. நான் வச்சு புரிஞ்சுங்களா. இதான் அந்த 12 அட்டனை வச்சு ஷார்ட்கட். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி வந்து ஷார்ட்கட் பார்க்கும்போது உங்களாம் சொன்னோம், இந்த ஷார்ட்கட் நான் உட்காந்து நான் மனப்பாடமே பண்ணலாம்னு தோணும். அப்படி மனப்பாடம் பண்ணாலும் ஓகே, இல்லை இந்த ராஜா ஷார்ட்கட் நல்லா இருந்துச்சு அப்படின்னா இதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலும் ஓகே. ஓகேவா. அப்போ என்னது இன்னொரு நான் சொல்லிடுறேன், ஒரு ராஜா ஒரு நாட்டை வந்து பிடிக்கிறாரு, பிடிச்சி அதுக்குண்டான எல்லையை வந்து நிர்ணயம் பண்ணுறாரு, எல்லைகள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உயர்ந்த பதவியில் நியமிக்கிறதுக்கு ஊதியத்தை வந்து நிர்ணயம் பண்ணுறாரு. அப்போ உயர் பதவி வைப்புன்னு ஊதியங்கள். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, அந்த உயர் பதவிக்கு வந்தவங்களுக்கு உறுதிமொழிக்கு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் உறுதிமொழி எடுத்து ராஜ்யாவோட சபை வந்து உருவாகுது. அதுக்கப்புறம் மக்களை வந்து அட்டவணைப்படுத்துறாரு, எவ்வகையான மக்கள்லாம் இருக்காங்கன்றதை அட்டவணைப்படுத்தப்படுறாரு. அப்புறம் அட்டவணைப்படுத்தப்பட்ட பிறகும் அசால்ட்டாக மிஸ் ஆன மக்களை திரிஞ்சு மேகம் போல தேடி மீதி இந்த எல்லா மக்களையும் வந்து பார்த்தீங்கன்னா அட்டவணைப்படுத்திட்டாரு. அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு மக்களுக்கு ஏற்ற மாதிரி அதிகாரத்தை வந்து பகிர்ந்து கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் அதிகாரத்தை பகிர்ந்து கொடுத்தாலும் அந்த அதிகாரத்தை அவங்க வந்து எப்படி பரிமாறிக்கிறாங்க, அவங்களுக்கும் ஒரு மொழியை உருவாக்குறாங்க, அதான் அலுவலக மொழிகள் மூலமாக பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மொழி, அதுக்கப்புறம் வந்து அந்த அதிகாரத்தை வந்து மீறக்கூடிய மக்கள் யாரெல்லாம் இருக்காங்கன்ற மாதிரி என்ன பண்ணுறாருன்னா நீதி புனராய்வு செய்கிறாரு. அப்படி செஞ்சதுக்கப்புறம் யாரெல்லாம் கட்சி தாவல் செஞ்சுருக்காங்க, இந்த கட்சி தாவல்லாம் இந்த நான் என்ன சொல்ல வரேன், யாரெல்லாம் தப்பு பண்ணியிருக்காங்க யாரெல்லாம் தப்பு பண்ணல, தப்பு பண்ணாததுமே கிராமத்துலையும், தப்பு பண்ணவங்க வந்து நரகத்தில் ஐ மீன் நகரத்தில் இங்கே சேர்க்குறாங்க அப்படின்றவ நான் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன ஷார்ட்கட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஓகேங்களா. பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஓகேவா. அடுத்த வீடியோ பதிவில் வேறொரு தலைப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அருள். தேங்க்யூ.